டிடி செந்தில் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவை எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவில் நடிகர் நடிகைகள் அதிகம் வரி செலுத்தும் யார் யார் என்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு தனியார் அமைப்பு வெளியிட்டு இருந்தது. நடிகர்கள் அவங்க நடித்த வருமானத்துல இருந்து இத்தனை % அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கோடி கோடியாக வரி செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் ஒரு 12 பேர் டாப்ல இருக்கிறாங்க. அந்த 12 பேர் யார் யாருன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கள் பார்க்கலாம். அந்த 12வது இடத்துல இருக்க அந்த நடிகை பத்தினா கத்ரினா கைஃப். இவங்க இந்திய நடிகை, பிரிட்டிஷ் ஹாங்காங்கில் பிறந்தவங்க. பூம் படத்து மூலமா அவங்க இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க. அந்த படம் அவங்கள பெருசா விமர்சன ரீதியாகவும் பெருசா ஆகல, வணிக ரீதியாகவும் அந்த படம் பெருசா போகல. அடுத்து அவங்க நடித்த படங்கள் எல்லாமே அவங்களுக்கு இட்டு கொடுக்குது. அவங்க நடிச்ச அந்த படங்களை பாத்தீங்கன்னா டைகர் 3, ஏக்தா டைகர், தூம் 3, மேரி கிறிஸ்மஸ், இப்படி நிறைய படங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. சில படங்கள் மட்டும் தான் சொல்லிக்கிறேன். இவங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு வரி செலுத்திருக்காங்கன்னா 11 கோடி இவங்க இந்திய கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்திருக்காங்க. 11வது இடத்துல பாத்தீங்கன்னா கியாரா அத்வானி. இவங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சர் ராம் சரணுடைய படத்துல இவங்க ஹீரோயினியா நடிச்சிருக்காங்க. இவங்க கபீர் சிங் படம் நடிச்சிருக்காங்க. நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க அரசாங்கத்துக்கு எவ்வளவு வரி செலுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 12 கோடி வரி செலுத்திருக்காங்க. 10வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 3 நடிகர். அதுல முதலா பாக்குறது மலையாள நடிகர் மோகன்லால். அவரை பத்தி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், உங்களுக்கு நல்லா தெரியும், புஷ்பா 2. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு இந்தி நடிகர், வில்லனா நடிப்பாரு, நகைச்சுவையா நடிப்பாரு. 600க்கு மேற்பட்ட படங்களை அவர் நடிச்சிருக்கிறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா சாகித் கபூர். அல்லு அர்ஜுன் 14 கோடி வரி செலுத்திருக்கிறாரு. மோகன்லாலும் அவரும் 14 கோடி வரி செலுத்திருக்கிறார். சாகித் கபூர் அவரும் 14 கோடி வரி செலுத்திருக்கிறாரு. இவங்க பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்காங்க. 9வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா கரீனா கபூர். இவங்களை பத்தி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. 3 இடியட்ஸ் தமிழ்ல நண்பன் இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச படம். அது ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஹிந்தி. அரசாங்கத்துக்கு எவ்வளவு வரி செலுத்திருக்கிறாங்க? 20 கோடி இவங்க வரி செலுத்திருக்காங்க. 8வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கபில் சர்மா. இவர் ஸ்டாண்ட் அப் காமெடி, டிவி தொகுப்பாளர், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், டப்பிங் கலைஞர். பன்முகம் கொண்ட இவர் வருஷத்துக்கு எவ்வளவு வரி செலுத்துறாரு பாத்தீங்கன்னா 26 கோடி இவர் வரி செலுத்துறாரு. 7வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ருத்திக் ரோஷன். இவர் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டாம், இந்தியில ஒரு டாப் நடிகர் தான். இவர் நடிச்ச படங்கள் பத்தி எல்லாருக்கும் தெரியும். கிரீஷ், அப்புறம் தூம் 3. இவர் வருஷத்துக்கு எவ்வளவுனா 28 கோடி வரி செலுத்துறாரு. 6வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரன்வீர் கபூர். இவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அனிமல் படம் ஒன்று ரீசெண்டா போச்சு. அந்த படத்தோட ஹீரோ ராஜமௌலியோட டைரக்ஷன்ல பிரம்மாஸ்திரம் அப்படின்ற படம் பண்ணார்ல, அவர் தான். அவர் பார்த்தா வருஷத்துக்கு எவ்வளவு வரி செலுத்துறாருன்னா 36 கோடி அவர் வரி செலுத்துறாரு. 5வது இடத்துல இருக்கிறது அஜய் தேவ். இவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இந்தி நடிகர். இவரும் டாப்ல இருக்கிறவர் தான். இவரை பத்தி நிறைய சொல்ல வேண்டாம், உங்களுக்கு நல்லா தெரியும். ராஜமௌலியோட படத்துல RRRல ராம் சரணுக்கு அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. இந்த சின்ன வயசு குழந்தைகள வராருல ராம் சரண், அவருக்கு அப்பாவா நடிச்சிருக்கிறாரு. வருஷத்துக்கு இவர் 42 கோடி வரி செலுத்துறாரு. 4வது இடத்துல இருக்கிறது அமிதாப் பச்சன். இவர் இந்தி நடிகர், டாப் ஸ்டார். இவரை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். வேட்டையன் படத்துல சூப்பர் ஸ்டார் அவரை பத்தி நிறைய சொல்லியிருப்பாரு. நிறைய சம்பாதிச்சப்ப ஒரு காலகட்டத்துல அவரை விட்டு நிறைய சொத்து பணம் நிறைய அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. கடைசியில அவர் கால் டாக்ஸில கூட ஏறி போக முடியாத நிலைமையில அவர் நடந்து போனார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய விடா முயற்சினால படிப்படியா வளர்ந்து அனைத்து சொத்துக்களையும் அவர் டபுள் மடங்கா மாற்றி இருக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளவு வரி செலுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா 71 கோடி அவர் வரி செலுத்துறாரு. 3வது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா சல்மான் கான். இவர் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் பாத்தீங்கன்னா 75 கோடி வரி செலுத்துறாரு. 2வது இடத்துல இருக்கிறது சொல்லவே வேண்டாம், ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு நடிகர். உங்களுக்கே நல்லா தெரியும். ஹிந்தியில இருக்க வந்துட்டாங்க, தெலுங்குல இருக்கிற வந்துட்டாங்க, மலையாளத்துல இருக்கிறவங்க வந்துட்டாங்க. நம்ம தமிழ்ல இருக்கிறது யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்க யாரா இருக்காங்க. இவருக்கு ரசிகர் பட்டாலும் அவ்வளோ இருக்கு. மக்கள் செல்வாக்கும் அப்படி இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் அவர் ரசிகர் இல்லைங்க, வேர்ல்டு வைஸ்ல கூட ரசிகர் இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் ஆனா ஆப்பிரிக்காக்காரர் அவர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவர் போட்டு இருந்தாரு. என்னன்னா ஜனநாயகம் படத்துடைய செகண்ட் போஸ்டர் லுக்ல அவர் போட்டிருந்தாங்க. விஜய் சார், நான் உங்களை சந்திக்கணும், எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு அவர் போட்டு இருந்தாரு. இளைய தளபதி மக்களுக்காக நான் என் படத்துல பண்ணினேன், ஆனா மக்களுக்காக நான் சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக 2024 எலெக்ஷன்ல அவர் போட்டிடுறாரு. இளைய தளபதி அவர்கள் வரி பாத்தீங்கன்னா எவ்வளவு செலுத்துறாருன்னா வருஷத்துக்கு
80 கோடி வந்து வரி செலுத்துறாரு. முதலாவது இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்திய நடிகர். இவர் பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஷாருக் கான். 1000 கோடி நம்ம அட்லி அவர்களுடைய இயக்கத்துல வந்து ஜவான் அந்த படம் வந்து 1000 கோடி அடிச்சது. இப்படி சொல்லக்கூடிய அவர் வந்து வருஷத்துக்கு எவ்வளவு வந்து வரி செலுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா 90 கோடி வந்து வரி செலுத்துறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.